ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் அவர்களோட டைரெக்ஷனில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க இட்லி கடை. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ படத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு சீஃப் செஃப்பாக பேங்காக்கில் இருக்க ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த அந்த ஹோட்டலோட ஓனர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் தான். ஸோ அவரோட டாட்டருக்கும் தனுஷ்க்கும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ், அதாவது அந்த கல்யாணமே நடக்குதா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஏன் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே செட் ஆகிடுச்சு கல்யாணத்துக்கு அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுஷோட அப்பா பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துறாரு. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்கிரண் சார் தான். ஸோ அதனால் அந்த பிரச்சனைனால தனுஷ் அவர்கள் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிற தனுஷ் பேங்காக்கு திரும்பி வந்தார். அந்த பிரச்சனையெல்லாம் முடித்தாரா அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அருண் விஜய் அவர்கள், சத்யராஜ் சார் அவர்கள், பார்த்திபன் சார் அவர்கள், ஸோ சமுத்திரகனி அவர்கள், நித்யா மேனன் அவங்க, ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த கதைக்கு, அதாவது இந்த கதை எதுக்கு, இந்த படத்தோட பேர் எதனால் வந்தது, இந்த கதை இப்படி தான் நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துன்னே இருப்போம். ஸோ அதுக்கேற்ற ஒரு ஃபஸ்ட் ஆஃபாக தான் நல்லாவே அமைஞ்சுது. ஆனால் செகண்ட் ஆஃப் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் இந்த செகண்ட் ஹாஃபுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே எழுத தெரியாமல் சுற்றி ஒரே இதே எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்த ஃபஸ்ட் ஹாஃப் இது சரியான செகண்ட் ஹாஃப் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தலாக பார்த்திங்கன்னா எடுத்துன்னு போயிட்டார். ஸோ இதே பிரச்சனை தான் தனுஷோட முந்தைய படமான ராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே நம்ம யோசிச்சுன்னு செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்த ஃபீல் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் சுத்தமாக கொடுக்கவே இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இட்லி கடையுமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் கர்ஸ் தமிழ் சினிமாவில் எப்போ தான் முடிய போதோ தெரில அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எடுத்த ஃபஸ்ட் ஆஃபுக்கும் இவங்க எடுத்து வச்சுருக்கிற செகண்ட் ஆஃப்க்கும் சுத்தமாக பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தனுஷ் டைரக்ஷன் பண்ணிட்டு மீதி செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா வேறு யார்ட்டையாவது கொடுத்து டைரக்ஷன் பண்ண சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் படம் இப்படி வந்திருக்கு. கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பேச வேண்டிய கேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா அருண் விஜய் சார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு, நல்லாவுமே பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் சார், அவரும் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வர சீன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சார், அப்புறம் பார்த்திங்கன்னா நித்யா மேனன் அவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் குறிப்பாக சொல்ல போனால் இளவரசர் சார், அவருமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் இந்த இட்லி கடை மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேமிலி படம். நீங்கள் இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணணும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சக்கஸ் பண்ண சொன்னீங்கன்னா, ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த இட்லி கடை மூவி சக்கஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.